ஹலோ மக்களே, இண்டியன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுத்து. பாப்போமா? ஊராடா இது? படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. நம்ம இதில் அந்த பேர் என்ன, ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷனாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததில்ல, அதில் ஷங்கர் சொன்னதை கேட்டேன். அதாவது இந்த இந்தியன் 1ல் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி, இது இந்தியன் 2ல் வந்து ஒரு நேஷ்னல் லெவல் டீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போகிறான், தப்பு செய்கிறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். இல்லை, ஒரே பஞ்சாபி சீக்ஸாக இருக்கிறாங்க. நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கே பேசுவோம். ஆனா அதை சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்லை. ஜஸ்ட் பாக்கிங் டாக்ஸ். அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு. Indian named Senapati, freedom fighter. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல, டீசர் மாதிரி ஏதோ ரிலீஸ் பண்ணாங்க. அப்போவே நான் அந்த யூடியூப் இதில் கமெண்ட்ஸில் பார்த்தேன். இந்தியன் வரும்போதே சேனாபதிக்கு வந்து 70 வயசு. அப்போ அது வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆல்மோஸ்ட் 30 வருஷம் ஆச்சுல்ல. அப்போனா அவருக்கு நான் 100 வயசு ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. வேலிட் கொஸ்டின். என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்லை, வர்மம். மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. அதாவது இந்தியன் 1 வந்தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏஆர்ஆரோட ப்ரைமு. அதே மாதிரி ஷங்கரோட ப்ரைமும் கூட கிட்டத்தட்ட அந்த டைமில். மியூசிக்கே வந்து பாதி அந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு மியூசிக் ஒரு முக்கியமான காரணம். எல்லா சாங்ஸுமே ஹிட் இல்லை அந்த டைமில். டெலிஃபோன் பண்ணி போல், அக்கடான்னு நாங்கள் இது போட்டால், அப்புறம் எந்த சாங்கு எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ எல்லா சாங்ஸும். ஆனால் எல்லாமே மாயம்மா சிந்திரா எல்லாமே செம ஹிட்டு. அதான் ஏஆரோட ப்ரைம் டைமில் அது. இதில் பாட்டு எதுவுமே, பாட்டும் சரி, இது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, ரொம்ப ஆவரேஜாக இருக்க மாதிரி இருக்குது. அவர் திரும்பி வரணும். ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். விஜய் சூர்யாவா அது? விஜய் சூர்யாவுக்காக வேணால் பார்க்கலாம். அது அது ஒரு நல்ல காரணம் படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. விஜய் சூர்யா ஏதாச்சும் ஒன்று பண்ண. என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இண்டியன் முடிச்சிட்டாலும் அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும். என்ன அது பார்க்கறது? நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, ஒரு டிப்பிக்கல் ஷங்கர் டெம்ப்ளேட்டுங்கிற மாதிரி தெரியுது. இது 2வது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டாமன் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு.
எனக்கு என்னமோ ஒரு மாதிரி அந்தளவுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு படம் நல்லா இருந்தால் வில்லன் கூட எனக்கு என்ன சொல்கிறது, காசு கொடுத்து போய் பார்க்குறவங்களுக்குன்னா நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டா விரும்ப போகிறாங்க. ஆனால் என்ன இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு அந்தளவுக்கு ஒரு இது இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் க்ரியேட் ஆகலை எனக்கு. நான் போய் பார்ப்பேன் கண்டிப்பாக, பட் இந்தியன் ஒன் அளவுக்குலாம் இருக்கும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, டேரக்டர்ஸ்க்குன்ட்டு ஒரு ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஆவரேஜாக ஒரு டேரக்டர் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட அந்த டைம்னு இருக்குல்ல, டைம் மேபி ஷெல்ஃப் லைஃப்னு யூஸ் பண்ணலாம் ஃபார் த லேக் ஆஃப் அ பெட்டர் வேர்ட். அவங்களோட ஷெல்ஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மேபி 15 to 20 இயர்ஸ் தான். ஆவரேஜ் 15 இயர்ஸ், மேக்ஸிமம் 20 இயர்ஸ். அதுக்கு மேலே வந்து நான் சொல்கிறது என்ன டேரக்டர் வரும், வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் வந்து இதெல்லாம் தாண்டி நல்ல படம் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது ஜென்ரல் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 15 வருடத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் தான் ஒரு டேரக்டரால் தாக்கு பிடிக்க முடியுது. அதுக்கு மேலே வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலுமே அது என்னன்னு தெரியல. மேபி இந்த ஜென்ரேஷன் கேப்பாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இது டெக்னாலஜி வந்து கீப்பப் பண்ண முடியாத ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ நான் என்ன எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷ்கினில் கூட ஏதோ ஒரு மிஷ்கின் படம் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு கமெண்ட்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, அது என்ன இதில் சிசிடிவிலாம் ரோட்டில் எதுவும் இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும். அதாவது நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு ஜென்ரேஷனில் ஒரு டைம் பீரியடில் பிறந்து வளர்ந்தவங்க அந்த அவங்களோட டைம் பீரியடை சுற்றி மட்டுமே திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குல்ல. இப்படி எந்த டேரக்டர் தமிழ்லேயே கூட எவ்வளோ டேரக்டர் எடுத்திருக்காங்களா, பாரதி ராஜா ஆகட்டும், பாலச்சந்தர் ஆகட்டும், அவங்களோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் மேபி 15 to 20 இயர்ஸ் தான். அதுக்கு மேலே வந்து அவங்க படம் எடுத்திருப்பாங்க, அந்தளவுக்கு ஓடி இருக்காது, நல்லா இருக்காது. அது ஏதாவது ஒன்று பாலு மகேந்திரா ஆகட்டும், யாராகணும் ஆகட்டும், நான் சொல்கிறேன் மணிரத்னம். அதனால் அதான் பாருங்கள், இவர் 28 வருஷம் கழிச்சு இப்போ போய் என்ன மறுபடியும் அரைச்சமாகவே அரைக்கணும்னு வேறு எதுவும் அவருக்கு வேறு என்ன எடுக்கிறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எது எடுத்தாலும் ஓட மாட்டேங்குது. இப்போ புதுசாக நம்ம ஜென்சிலாம் வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அவங்க கூடலாம் அதை கீப்பப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் ஒரு மாதம் கூட இல்லைல்ல. படத்தை பார்த்துட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம், பாய்.